ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை லிட்டில் வேர்ல்ட். இன்றைக்கி வீடியோவில் நம்மளோட பேர்ட் கேஜில் எந்தெந்த செப்பரேட் கேஜில் எவ்வளோ சிக் இருக்குது, எக் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். எனக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது. ஏன்னா எல்லா கேஜ்லேயுமே சிக்ஸும் இருக்குது, எக்கும் இருக்குது. எனக்கு அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய கேஜ்லாம் கிடையாதுங்க, வெறும் 4 பார்ட்டிஷன் தான் வச்சுருக்கேன். 4 கேஜ் தான். அதில் 4 பேர் தான் இருக்குது. அதில் 1 ஆஃப்ரிக்கன், மற்ற 3மே வந்து பஜ்ஜி தான். இதில் இப்போ வந்து அந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேர்ட் இருக்கு இல்லையா, அதுதான் நம்மகிட்ட ஃபஸ்ட்டு வந்து எக் லே பண்ணது. அந்த ஃபீமேல் வந்து அந்த பக்கம் உட்காந்துருக்கு. அது வந்து ஒரு சின்னமன் கலர். ஃபோனை தூக்கிட்டு வந்தோடனே எல்லாம் ஓடி போய் உள்ளே ஒளிஞ்சிக்கிச்சு. ஆஃப்ரிக்கனை பாருங்கள், உள்ளே போயிடுச்சு, திரும்ப வெளியே வந்து எட்டி பார்க்குது, போயிட்டாலா இல்லையா அப்படின்னு வந்து பார்க்குது. நார்மலாக என்னை பார்த்தாலே உள்ளே போயிடும். இந்த இவங்ககிட்ட இருந்து ஆரம்பிப்போம். இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு பேரு எக் லே பண்ணவங்க. நிறைய பேர்டு இருந்தாலும் இதுதான் ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து எக் லே பண்ணி அதுக்கப்புறம் நிறையா சிக்கு வந்து ஹேட்ச் பண்ணி கொடுத்துச்சு. இந்த கிளச்சோட இதை வந்து நான் ஃப்ரீ ஃப்ளைங்க்கு விட போகிறேன். ரொம்ப மாதமாக வந்து கேஜ்லேயே தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஃப்ரீயாக அதை ஃப்ளை பண்ண விடுவான்னு நினச்சிருக்கேன். இந்த தடவை வந்து 7 எக்கு லே பண்ணியிருந்தது. அதில் ஒரு எக்கு வந்து கீழே தள்ளி உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 6, அந்த 6ல் 5 வந்து ஹேட்ச் ஆகிருக்கு. ஒரு எக்கு வந்து வீணாக போச்சு. இந்த பேர்டை பொறுத்த வரைக்கும் இந்த மதர் பேர்டு எப்படின்னா நல்லா கேர் பண்ணிக்கும், சிக்கன் நல்லா சாப்பாடு கொடுக்கும், எல்லாம் பண்ணும். ஆனால் கடைசியாக ஹேட்ச் ஆகுது பார்த்தீங்களா, அந்த சிக்கை விட்டுரும். எல்லா எக்குமே ஹேட்ச் பண்ணி கொடுத்தோம். ஆனால் கடைசி சிக்கு வந்து ஹேட்ச் ஆகுது இல்லையா, அந்த சிக்கை வந்து விட்டுரும். இதுவும் அதே மாதிரி கடைசி சிக்கு. இதுக்கு வந்து ஃபீட் பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது ஃபீட் இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஹேண்ட் ஃபார்மில் தான் ஃபீட் பண்ணி திரும்பியும் கேஜிலே வந்து விட்டுட்டேன். அதோட ஃபுட் பேக்கில் ஃபுட்டே இல்லாமல் இருந்தது பார்த்தீங்களா. இப்போ நான் வந்து ஃபீட் பண்ணதுனால கொஞ்சம் ஃபுட்டு இருக்குது. எதனால் அப்படின்னா இது வந்து ஒரு நாள் விட்டு தான் எக் லே பண்ணும். அதே மாதிரி ஹேட்சிங்கும் ஒரு நாள் விட்டு தான் இருக்கும். அப்போது ஃபஸ்ட்டு சிக்குக்கும் கடைசி சிக்குக்கும் வந்து உங்களுக்கு 10 days டிஃப்ரென்ஸ் ஆயிடுதா. 5 எக்குன்னா 5 சிக்கு ஆயிடுதில்ல. அதனால் அந்த லாஸ்ட்டு சிக்கு வந்து அதெல்லாம் ஃபீட் பண்ண முடியறதில்ல. அதுதான் ஃபீட் பண்ண முடியறதில்ல. அதாவது ஃபஸ்ட்டு பறக்கிற சிக்கு வந்து பெருசாகிடுதில்ல. அது ஒரு ஃபாஸ்ட்டாக ஃபீட் வாங்கி இதை விட்டுருது. அது அப்படியே இந்த தடவை இந்த 5வது சிக்கு காப்பாற்ற முடியுதான்னு பார்க்கலாம். வீடியோ ரெகுலராக பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்னோடய ஃபேவரட் கிளியர் விங் பஜ்ஜி. இந்த மெயில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபீமேல் வந்து ஒரு கிரே கலர், ஆப்லைன் கிரே. இது 2ஓட காம்பினேஷனில் நம்மளுக்கு எப்படி சிக் வருதுன்னு தெரியல. இதுதான் இதோட ஃபஸ்ட்டு கிளச்சு. 6 எக்கு லே பண்ணியிருந்தது. 6ல் 6மே ஹேட்ச் பண்ணிடுச்சு. ஃபஸ்ட்டு கிளச்லேயே வந்து 6 எக்கும் ஹேட்ச் ஆகிடுச்சுன்னா அது பெரிய விஷயம் இல்லையா. மதர் பேர்டு வந்து சூப்பராக இது பண்ணி வச்சுருக்கு. அதே மாதிரி ஃபாதர் பேர்டும் வந்து அந்த கிளியர் விங்கும் வந்து ஃபுல்லாக அழகாக ஃபீட் பண்ணி நல்லா வந்து இருக்குது, நல்லா இருக்குது. 6 சிக்குமே வந்து நல்லாவே ஃபீட் கொடுக்குது. அடுத்தது ஆஃப்ரிக்கன் லவ் பேர்டு. இது வந்து மார்ச் மாதம் வாங்கியிருந்தோம், ஒரு ஃபார்ம்லேருந்து வாங்கியிருந்தோம். இந்த கேஜ் வந்து நானே ஹஸ்பண்டும் சேர்ந்து பண்ணோம். 3 ஃபீட்டு நீளம், 1.5 உயரம். இது பாக்ஸ் மாட்டி 1.5 மாதம் கழித்து இது எக் லே பண்ணியிருக்கு. பஜ்ஜீஸை மாதிரி நான் இதை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். ரொம்ப ரேராக தான் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். ஃபுட்டு வச்சுட்டு அப்படியே போயிடுவேன். பார்த்ததில் ரொம்ப ஹாப்பி. உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதே ரொம்ப சந்தோஷம். நல்ல அழகாக போட்டிருக்குது, க்யூட்டாக. அடுத்தது நம்மளோட க்ரீன் பேர். 2 பேருமே க்ரீன் தான். ரொம்ப இது பண்ணிக்குவாங்க, ரொம்ப பிகு பண்ணிக்குவாங்க. என்னை பார்த்தா பூதம் மாதிரி இருக்குமோ என்னமோ தெரில. நான் வந்துட்டேன்னு தெரிஞ்சிட்டாலே உள்ளே போய் உட்காந்துக்கும் 2மே. இது வந்து இதோடைய செகண்ட் கிளச்சு. ஃபஸ்ட்டு கிளச்சில் 5 எக்கு போட்டு ஒரே ஒரு சிக்கு தான் ஹேட்ச் பண்ணி கொடுத்துச்சு. இந்த தடவை வந்து கிட்டத்தட்ட 6 எக்கு போட்டிருக்கு. எத்தனை ஹேட்ச் ஆகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். இந்த மெயில் வந்து அடிக்கடி பானைக்குள்ளே போய் இந்த முட்டையை உருட்டி விட்டுருதா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. போன தடவை வந்து வெறும் ஒரே ஒரு சிக்கு தான் வந்து ஹேட்ச் ஆயிடுச்சு. இந்த தடவை எத்தனை ஹேட்ச் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் வெளியே இருக்கிற நம்மளோட பேர்ட்ஸு ஓப்பனாக விட்டுருக்கோம் இல்லையா, அவங்களாம் நல்லா ஹாப்பியாக ஜாலியாக இருக்காங்க. வெளியுமே 2 பேர் வந்து செட் ஆகிருக்கு. அந்த எல்லோ இருக்கு இல்லையா, அது ஒன்று, இன்னொன்று 2 பேர் செட் ஆகிருக்குது. அதுக்குமே வந்து வெளியவே பானையை கட்டிடுவோமா, ஓப்பனாகவே இருக்கட்டுமா, இல்லைனா
ஒரு 2 கேஜ் திரும்ப ரெடி பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கிறேன். பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறது என்னென்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏதாவதுனா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்.